ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள், இந்த செடி வந்து உமியில் நம்ம ரோஸ் செடி வளர்க்குறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற செடி தான் இது. நர்சரியில் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்ச செடியை தான் நம்ம வந்து வேரெல்லாம் கழுவி உமியில் ரீபாட் பண்ணோம். அந்த ஒரு வீடியோ கூட இருக்குது. ஸோ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, இந்த செடிக்கு ஒரு மாதம் ஆச்சு, என்ன கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சாப்பாடு இப்போ தேவை இல்லை தான். ஆல்ரெடி நம்ம எல்லாமே கலந்து தான் அந்த செடிக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப தேவை கிடையாது. அப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்கானிக் கிரானியூல்ஸ், அதாவது என்பிகே ஆர்கானிக் கிரானியூல்ஸ் நீங்கள் ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு விடலாம். ஸோ நான் இப்போ வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி நான் அதை கொடுக்குறேன். எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். மெயினாக இன்செக்டிசைடு தான் ரொம்ப முக்கியம். இந்த தளிர் எல்லாத்தையுமே அந்த பூச்சி சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு அந்த இலையெல்லாம் நல்லா தழுத்து வந்துடும். அப்புறம் நம்ம வந்து மைக்ரோ 7ங்கிறத மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் செடிக்கு. ஸோ இது வந்து என்பிகே ஆர்கானிக் கிரானியூல்ஸை உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு விடுங்க. அது இன்ஸ்டண்ட்டாக செடி எடுத்துக்கிறோம் உங்களுக்கு. இப்போது இந்த டைமில் போன் மீல் அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆல்ரெடி நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். அது ஸ்லோவாக செடிக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆர்கானிக் கிரானியூல்ஸ் இந்த மாதிரி என்பிகே இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுறலாம்ப்பா. இதுவே போதும். மெயினாக வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இலையெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம், நல்லா பெருசு பெருசாக இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மைக்ரோ 7, அதாவது மைக்ரோ நியூட்ரியன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 1 ml 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். வேறு எதுவுமே கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஹியூமி கூட கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ். ஸோ அந்த உமி எப்படி மக்க வைக்கிறதுன்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட டபிள்யூடிசி இல்லை, வெல்லத்தை வச்சு மக்க வைக்கிறது எப்படின்னாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 8 லிட்டர் தண்ணியில் இவ்வளோ போட்டால் போதும். வெல்லம் ரொம்ப கொடுக்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் நல்லா கலக்கிட்டு அந்த உமியில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உமி மக்கிரும். ஸோ இந்த செடியில் வர இந்த மாதிரி பட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இப்போ வந்து அந்த பட்ஸ் விடக்கூடாது. செடிக்கு அந்தளவுக்கு தெம்பு இருக்காது. பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மொட்டெல்லாம் நம்ம விடலாம். ஸோ இப்படி தான்ப்பா இந்த செடியை வந்து நம்ம வளர்க்கணும். அடுத்து நான் நெக்ஸ்ட் வீக் இதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். இந்த செடி நல்லா இலையெல்லாம் நல்லா தழுத்துருக்கு. இதுக்கும் நான் ஆர்கானிக் கிரானியூல்ஸ் இன்றைக்கி செடிக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு மைக்ரோ 7 இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். பாருங்கள், இப்படி தான் இந்த செடியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.